உக்கிரன் என்ற பூதப்படை தலைவனுடன் சிங்கன் மகன் அதிசூரன் கடும் போர் செய்தான். உக்கிரனின் ஆற்றலுக்கு ஈடுகொடுக்க இயலாத அசுரப் படையினர் சிதறி ஓடினர். அதனைக் கண்ட அதிசூரன் உக்கிரன் மீது பாசுபதக் கணையை விடுத்தான். பாசுபதத்தின் ஆற்றலை நன்கு அறிந்த உக்கிரன் தன் கையில் இருந்த தண்டாயுதத்தை கீழே போட்டான். திரு ஐந்தெழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை உச்சரித்து நின்றான். பாசுபதம் உக்கிரனை நெருங்கியதும் அவனை தாக்காமல் நேராக சிவபெருமானிடமே சென்று விட்டது. நிராயுத பாணியின் மீது விடுத்தால் பாசுபதம் என்னிடமே திரும்பிவிடும் என்று கூறித்தான் சிவபெருமான் அதிசூரனுக்கு பாசுபதத்தை அளித்திருந்தான். அவ்வாறே அது ஈசனிடம் திரும்பியதைக் கண்ட அதிசூரன் திகைத்தான். அதிசூரன் தண்டாயுதத்தால் உக்கிரனை தாக்க முற்பட்டான். உக்கிரன் அதிசூரனின் தண்டாயுதத்தையே பறித்து அதை வைத்தே அதிசூரனின் மார்பில் அடித்தான். அதிசூரன் மாண்டான். அதிசூரன் இறந்ததை